தான் சந்திரன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எந்த ஓரையில் வராங்க அப்படிங்கிறது மெயின். அந்த கிரகத்தை வந்து 1வது இடமா எடுத்துக்கணும். அதுலேருந்து இத்தனை விஷயங்களையும் நம்ம கவனிக்கணும். 1 5 9 தொடர்பு வந்து சூரியன் கேது வருது. 2 6 10 தொடர்பு வந்து குரு சனி வருது. 3 7 11 செவ்வாய் ராகு வருது. 4 8 12 சுக்கிரன் புதன் சந்திரன் இப்படி வந்து வருது. இதை வச்சு நம்ம பலன் சொல்லணும். எப்படி சொல்லலாம்னு பார்ப்போமா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து சூரியன் கேது இருக்கா? அப்போ அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, சூரியன் அப்படிங்கிறது தந்தையையும் குறிக்கும், அரசாங்கத்தையும் குறிக்கும். அப்போ தந்தையினால் ஏதோ ஒரு தடை இருக்குது, தந்தைக்கு ஏதோ ஒரு தடை இருக்குது, அல்லது தந்தையால் இவருக்கு ஒரு தடை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். 2வது வந்து அரசாங்கத்தால் இவருக்கு ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சூரியன்கிறது தந்தை அரசாங்கம். அப்போ அரசாங்கத்தாலேயோ தந்தையாலேயோ ஒரு சிக்கலை சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அல்லது இவருடைய முதலாளி வந்து ஏதோ தடங்கள் கொடுக்குறாருன்னு சொல்லலாம். சூரியன்கிறது மேலதிகாரி.